கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக இரண்டாவது முறையாக விசாரணைக்கு தவிக தலைவர் விஜய் ஆஜராக இருக்கிறார். இன்று காலை 11 மணி அளவில் அவர் ஆஜராக இருக்கிறார். இதற்காக நேற்று இரவே டெல்லி சென்றடைந்த விஜய் தாஜ் மான்சிங் ஹோட்டலில் தங்கியிருந்தார். தற்பொழுது அவர் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். பிரதான வாயில் வழியாக செல்லாமல் பின்வாசல் வழியாக விஜய் தற்பொழுது சிபிஐ அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். தாஜ் மான்சிங் ஹோட்டலுக்கு புறப்பட்டிருக்கக்கூடிய விஜய் இன்னும் 10 முதல் 15 நிமிடங்களில் சிபிஐ தலைமை அலுவலகத்தை சென்றடைவார். இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடந்த முறையைப் போலவே தற்பொழுதும் செய்யப்பட்டு இருக்கின்றன. ஏற்கனவே கடந்த முறை விஜய் வந்த பொழுது கூட அந்த சிபிஐ தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பிரதான சாலை, அதாவது இந்த லோதி சாலை முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. சிபிஐ அலுவலகத்தினுடைய வாயில் கேட் இருக்கக்கூடிய பகுதி என்பது முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அந்த இரண்டு வழி சாலையில் ஒரு வழி போக்குவரத்து நிறுத்தப்பட்டு ஒரு வழியாக தான் வாகனங்கள் அனுப்பப்பட்டன. மேலும் ஊடகங்களுக்கும் கடுமையான பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. கடந்த முறையைப் போலவே தற்பொழுதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சிபிஐ அலுவலகத்தை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் மற்றும் சிபிஐ அலுவலகத்திற்கு வெளியே டெல்லி போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல துணை ராணுவ படையினரும் பாதுகாப்புக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 12ஆம் தேதி விஜய் ஆஜரான பொழுது அவரிடம் 6 மணி நேரம் வரை விசாரணையானது நடைபெற்றது. இடையில் ஒரு 30 நிமிடங்கள் வரை அவருக்கு உணவு இடைவெளி மட்டும் அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் விசாரணையானது நடத்தப்பட்டது. கடந்த முறை விஜய் 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அவர் காலையில் தான் அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு வருவதற்கு ஒரு 10 முதல் 15 நிமிடங்கள் வரை தாமதமானது. அந்த தாமதத்தை இந்த முறை தவிர்க்கக்கூடிய வகையில் விஜய் நேற்று இரவே டெல்லி சென்றடைந்துவிட்ட நிலையில் தற்பொழுது அவர் புறப்பட்டிருக்கிறார். இன்னும் 10 முதல் 15 நிமிடங்களில் விஜய் சிபிஐ அலுவலகம் சென்றடைவார். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கு உள்ளே செல்வதற்கான அந்த நடைமுறைகள் எல்லாம் முடிவடைந்த பின்னர் நேரடியாக சிபிஐ தலைமை அலுவலகத்தினுடைய 2வது மாடியில் தான் அவரிடம் கடந்த முறை விசாரணை நடத்தப்பட்டது. இந்த முறையும் அவர் அதே பகுதியில் வைத்துதான் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் கடந்த முறை கேட்கப்பட்டன. அதாவது தாமதமாக வந்ததாக கூறப்படுவது, மேலும் அங்கு குழந்தை காணாமல் போனது உங்களுக்கு தெரியுமா, மேலும் சம்பவம் நடந்த உடனேயே நீங்கள் உடனடியாக புறப்பட்டு விட்டீர்கள் என்கிற குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் விஜயிடம் முன்வைக்கப்பட்டன. அதற்கெல்லாம் பதிலளித்து இருந்தார்.